கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்து வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கால பொழுதில் உங்களை சந்திப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இறை வார்த்தையானது சங்கீதம் 31:19 வசனத்தை நம்ம வாசித்து தியானிக்கலாம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிக்கிறார். கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று அவரை விடுவிக்கிறார். தேவ ஜனங்களே, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்து நம்மளை விடுவித்து நம்மளை ஆறுதல் படுத்துகிற தேவனாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். எவ்வளவு துன்பம் வந்தாலும் விடுவிக்கிற கர்த்தர் ஜீவன் உள்ளவராக இருந்து நிச்சயமாகவே உங்களை விடுவிப்பார். அநேகருடைய கண்கள் அநேகமாயிரம் துன்பங்களைத்தான் காணுகிறது தவிர துன்பத்தின் மத்தியிலிருந்து விடுவிக்கக்கூடிய கர்த்தரை நோக்கி பார்ப்பதே கிடையாது. தேவ பிள்ளையே, இன்று கர்த்தர் உனக்கு முன்பாக இருக்க எல்லா துன்பங்களிலிருந்து உன்னை விடுவிக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு மலை போல காட்சியளிக்கிற பிரச்சனைகள் யாவும் பனியை போல உனக்கு நீங்கி போக செய்வார். எரிகோ போன்ற பிரச்சனைகள் நமக்கு நிற்கலாம், ஆனால் அவை எல்லா தடுப்பு சுவர்களையும் கர்த்தர் தகர்த்தெறிகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர். உபத்திரங்களை பார்க்காதீங்க தேவ பிள்ளைகளே. அவற்றை விட்டு உங்களை விடுவிக்கிற கர்த்தரை மாத்திரம் நோக்கி நீங்கள் பார்க்கும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரியவராக இருந்து காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் மேலே உன் பாரத்தை வச்சுடு, எதுவாக இருந்தாலும் அவர் உன்னை பார்த்து கொள்ளுவார் என்று. கர்த்தர் நம்மளை ஆதரிக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய பாரங்களை அவர் மேலே நம்ம வைத்து விட வேண்டும். தேவ சமூகத்தில் சொல்லுகிறது உண்மைதான், கண்ணீர் சிந்துவது நம்ம உண்மைதான். ஆனால் அந்த பாரங்களை கர்த்தருடைய பாதத்தில் விட்டு விடாதபடி மீண்டுமா நம்ம சுமக்க ஆரம்பிக்கும் போது அவருக்கு அங்கே வேலை இல்லாதபடி போய்விடுகிறது. தேவ ஜனங்களே, நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளுடைய பாடுகளை கஷ்டங்களை எல்லாம் சிலுவையில் அவர் சுமந்து விட்டார். அவர் நமக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியை போல நமக்காக அவர் கடந்து வந்தார். கர்த்தரிடத்தில் சொல்லிவிட்டோம், ஜெபித்து விட்டோம். இனி விசுவாசத்தோடு நம்ம சோத்தரிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்வார். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினா உங்கள் கவலைகளை அவர் மேலே வைங்கன்னு. தேவ ஜனங்களே, உங்கள் வாரங்களையும் கஷ்டங்களையும் மனிதரிடத்தில் சொல்லாதீங்க. கர்த்தருடைய பாரத்தை சுமக்கிறவர், கர்த்தர் உன்னை ஆதரிக்கிறவர், கர்த்தர் உன்னை விடுவிக்கிறவர், கண்ணீரெல்லாம் துடைக்கிறவர், உனக்காடி வழக்காடி யுத்தம் செய்கிறவர். அதனால் உங்கள் கவலைகளையும் கண்ணீரையும் அவர் மேலே வச்சு விட்டு மெய்யாகவே என் பாடுகளை ஏற்றுக்கொண்டாருங்கிற ஒரு விசுவாசத்தோடு கூட தேவ சமூகத்தில் கடந்து ஓடுங்க. கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, துதிக்கிறோமப்பா. இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் நீர் அப்படியாய் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரை. அவை எல்லாவற்றிலிருந்து விடுவித்து கூட ஆண்டவர் நீர் அவர்களை விடுதலை கொடுத்து விடுதலையோடு நோக்கி பார்க்க உதவி செய்வீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே.